இந்த வெள்ளைக்கோட் அணிந்து கொண்டு விளக்கமளிக்கக்கூடிய இந்த பெண் யார்? உண்மையிலேயே இவர்கள் மருத்துவரா? இவருடைய பின்னணி என்ன சிவகுமார்? அதாவது அந்த சங்கரன்கோவில் கை விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த பெண்ணோட பேரு வாசுதேவி. சரிங்களா? வாசுதேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாவேக கட்சியில கடைநல்லூர்ல பொறுப்புல இருக்கிறாங்க. மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த கட்சிகள்ல மருத்துவ அணி அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தபட்சம் எம்எஸ், அதாவது முதுநிலை மருத்துவ படிப்பு, எம்எஸ் ஒரு எம்டிஓ டிஎம் இப்படி முடிச்சிருக்கவங்களை பார்த்தா மருத்துவ படிப்பு முடிச்சவங்களை தான் மருத்துவ அணியில் வைப்பாங்க. ஆனா அதுக்கும் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாம குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பணியில் இருந்துட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து தன்னை மருத்துவ அணி செயலாளர் அப்படின்னும் இதனை அடுத்து தான் நேரா போய் பார்த்ததாகவும் சொல்லி பேட்டி கொடுத்ததோட இல்லாம தமிழக வெற்றி கழகம் தரப்புல தற்போது வரை மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட ஒரு சில அணிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்குது. ஆனா மருத்துவ அணி அப்படிங்கிறது இதுவரைக்கும் தாவேக தரப்புல நியமிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கூறப்படுற ஒரு சூழ்நிலையில இந்த பெண்ணானவர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வேலை பார்த்த ஒரு சூழ்நிலையில உள்ளவர். அந்த வாசுதேவி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, அவங்க தாவேக்கால மாவட்ட செயலாளருக்கு வந்து வேண்டப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரை வந்து தற்போது தன்னை தாவேக்காவோட மாவட்ட செயலாளர், அதாவது மாவட்ட மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா அந்த வெள்ளைக்கோட் அப்படிங்கிறதுல வந்து போடுறதுல நிறைய விதிமுறைகள் இருக்குதுங்க. மருத்துவமனைகளுக்குள்ள போய் வெள்ளைக்கோட்டு போடுறதுக்கு, அதாவது வெள்ளை நிற கோட் அணியக்கூடிய உரிமை வந்து மருத்துவர்களுக்கும் முதுநிலை செவிலியர்களுக்கும், அதாவது முதுநிலை செவிலியர்களுக்கும் தான் அந்த உரிமை உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கோட் அப்படிங்கிறது வந்து உயிர் காக்கக்கூடிய அதாவது அந்த உயிர் காக்கிற டாக்டர்ஸ் மாதிரி உள்ளவங்க தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு சட்ட விதிமுறை. அதாவது அலுவலகங்கள்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க அலுவலகத்துக்கு உள்ள போட்டுக்கலாமே தவிர அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த வெள்ளை நிற கோட் வந்து போடுறதுக்கு உரிமை கிடையாது. இந்நிலையில இந்த பெண்ணானவர் பாத்தீங்கன்னா வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் நாங்க வந்து ஆராய்ந்தோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோட இல்லாம தன்னோட சமூக வலைதள பக்கத்துல மாவட்ட தலைமை மருத்துவர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா டீன் அப்படின்னு போட்டு தன்னோட சமூக வலைதளங்களை டீன் போட்டு செந்தில்குமார் அப்படிங்கிற பேரை வந்து சேகர் பாபு அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பெண் குறித்து தற்போது போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து கூறப்படுற ஒரு சூழ்நிலையில மாவட்ட ஆட்சியர் தரப்புல இது குறித்து கேட்டப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அரசு மருத்துவமனைகள், அதாவது அரசு நிர்வாகங்கள்ல வந்து தனிநபர்கள் ஆய்வு செய்யறதுக்கு முறையானபடி அனுமதி கிடையாது. அதே மாதிரி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல அவங்க வந்து அந்த அரசுகிட்ட முறையானபடி அனுமதி வாங்கியிருக்கணும். அனுமதி வாங்கிட்டு அதன் பிறகுதான் அவங்க வந்து ஆய்வு செய்ய போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பெண்ணானவர் சம்பந்தமே இல்லாம அரசு மருத்துவமனைக்கு உள்ள போய் தன்னை மருத்துவர் என்றும், அதே மாதிரி தன்னை வந்து அதை வந்து பார்த்தோம், எங்க ஆட்சியில் அப்படி எல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னிலை விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவரே இல்லாத ஒருத்தர் மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு விவகாரத்தை வந்து குறிப்பிட்டு பேசுறது வந்து பார்த்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே அடுத்தடுத்து தாவேக்கா தரப்புல பல்வேறு சர்ச்சைகள் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில மருத்துவத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்